ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆர்டர்ஸ் அகெயின்ஸ்ட் தி ப்ராப்பர்ட்டி மென்ஷன்ட். அதாவது இங்க வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கான். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத இதுல கேள்வியே. இப்போ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்? ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிப்போம், ஏல இருந்தே ஆரம்பிப்போம். ஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா வாட்டர், அமோனியா, அடுத்து வந்து CH3 குளோரோஃபார்ம். டைபோல் மொமெண்ட் கேள்வி கேட்டிருக்கான். மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இருக்கும் பொழுது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும்போது சார்ஜ் செப்பரேஷன் அதிகமா இருக்கும். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் சார்ஜ் செப்பரேஷன் ஏகோபித்தம் ஓகோபித்தமா இருக்கும். இந்த ரெண்டு லோன் பேர் இருக்கா, டோட்டல் எலக்ட்ரானும் மேல் நோக்கி போகும். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் டோட்டல் எலக்ட்ரான் இப்படி போகும், மேல ஃபுல்லா பார்ஷியல் நெகட்டிவ், கீழே ஃபுல்லா பார்ஷியல் பாசிட்டிவ். அப்ப இருக்கிற டாப் மோஸ்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்க வாட்டர் இந்த இடத்துல. ஈவன் HF இருந்தா இன்னும் அதிகமா இருக்கும். அதை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கூட கூட டைபோல் மட்டும் நம்ம கூட்டிட்டு போகும். அடுத்து வந்து அமோனியா, இதுவும் கரெக்ட் தான். அதுக்கு அடுத்ததா குளோரோஃபார்ம் கரெக்ட். டைபோல் மூமெண்ட் ஆர்டர் ஏங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கான். இப்போ நேராக ஆப்ஷன்ஸ் போவோம். ஏங்க ரெண்டு தான் இருக்கு, இது ரெண்டுலேயும் ஏ கிடையாது. அப்போ இந்த ரெண்டுல டிஎன்சி மட்டும் தான் இருக்கு. நான் டில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எம்ஓடி மாதிரி இருக்கு. நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அந்த ஞாபகம் இருக்கா? நான் பாண்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பேன். 7 7 14 அட்டாமிக் நம்பர் நைட்ரஜன் 7 இல்லை, 7 7 14. 14னா பாண்ட் ஆர்டர் 14 அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3. ஓகே. அடுத்து இவன் எவ்வளோ? 8 8 16. 16னா பாண்ட் ஆர்டர் இது 2.5, இது 2. 16னா பாண்ட் ஆர்டர் 2. அடுத்து ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர் 1. ஸோ 3 2 1 கரெக்டாக கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு பாண்ட் ஆர்டர் கூடுதோ அந்த அளவுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் கூடும், பாண்ட் எனர்ஜி கூடும். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஏவும் டியும் தான் ஆன்சர். அடுத்து போயிடலாம், எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை.